வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த 2026 தேர்தல் இதில் சிறுபான்மையினருடைய வாக்குகள் எப்படி யார் பக்கம் போகும், சிறுபான்மையினர் மக்களுக்கு ஏற்கனவே திமுக கொடுத்த அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்களா அப்படிங்கிற இந்த விஷயங்களை மையப்படுத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ அண்மையில் நபிகள் நாயகம் அவர்களுடைய 1500வது பிறந்தநாள் விழா நடத்தப்பட்டது சென்னையில். அதில் முதலமைச்சர் கலந்துக்கிட்டாங்க, எல்லா முஸ்லீம் அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. முதல் கட்டமாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்தநாள் அப்படி மீலாதுடைய அந்த நிகழ்வை நானும் பார்வையிட்டேன். அதில் முஸ்லீம் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மெசேஜை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. பட்டவர்த்தனமாக ஓப்பனாக பேசுகிறார். இப்படி அனைத்து இஸ்லாமிய தலைவர்களையும் வைத்துக்கொண்டு யாரும் பேசியதை நான் பார்த்ததில்லை. கலைஞர் இஸ்லாமிய தலைவர்களும் இப்படி ஒரே இடத்துக்கு வந்தது இல்லை. இல்லை, வரவிடாமல் ஆக்கின காலங்கள்லாம் இருக்கிறது. அரசியலுடைய சூழ்நிலையில் 2 டீமாக 3 டீமாக பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த கடந்த வாரம் நடந்த நீங்கள் நிகழ்வில் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் காதர் மைதீன் மேடையில் இருக்கிறார். அவருடைய பேரை சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார். இப்போ பேராசிரியர் காதர் மைதீன் வந்திருக்கிறார், பேராசிரியர் ஜவாஹிருல்லா வந்திருக்கிறார், அதுபோல் எஸ்டிபி கட்சி தலைவர் முபாரக் வந்திருக்கிறார், அதுபோல் தமீம் அன்சாரி முன்னாள் எம்எல்ஏ, இப்படி பேரை சொல்லி எல்லாம் ஒற்றுமையாக வந்திருக்கிறாங்க, ஒரே அணியில் இருக்கிறாங்க. இந்த ஒற்றுமை உங்களுக்கு மேலோங்க வேண்டும், இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை ஆணித்தரமாக பளிச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. முஸ்லீம் சமூக தலைவர்கள் தான் என்ன செய்யணும், எடுத்துக்கணும். முஸ்லீம் சமூக ஒற்றுமையாக தான் இருக்கிறது. நீ கேட்டிங்களா சிறுபான்மையினுடைய 6 பக்கம் இருக்காங்கன்னு, ஒற்றுமையாக வாக்களித்தாங்க. 2021 திமுகவுடைய தலைமையில் இருந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் அபரிமிதமான வாக்குகளை அள்ளி செஞ்சாங்க. ஆனால் தலைவர்கள் பிரிந்திருக்கிறார்களே, கட்சிகள் பிரிந்திருந்தாலும் தலைவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் சமூகம் ஒன்றுபட்டு வாக்குறது நம்ம பார்த்தோம். அப்போ அதைத்தான் ஸ்டாலின் அவர்கள் மனதில் வைத்துக்கொண்டு ஒத்துமையாக இருங்கப்பா அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டலே இருக்குது, ஒற்றுமையாக வந்தால் 2026 ஒரு 20 சீட்டுக்கு மேலே கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு யூகமும் எனக்கு இருக்கிறது. இப்போ கடந்த மக்களவைத் தேர்தலையுமே நீங்கள் சொல்லக்கூடிய எல்லோருமே திமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க, எஸ்டிபிஐ தவிர. எஸ்டிபிஐயுமே திமுக கூட்டணியை தான் அப்ரோச் பண்ணாங்க, திமுக தானே சேர்க்கலை. ஆக்சுவலாக அந்த அரசியல் எனக்கு தெரியாது, நான் எஸ்டிபி கட்சியை சேர்ந்தவன் இல்லை. அந்த தலைமை தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். யாரை கூட்டணியில் சேர்ப்பது, யாரை கூட்டணியில் சேர்க்காமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது. இப்போ திடீரென்று மாற்று பிற எதிர்த்தரப்பிலிருந்து ஒரு ஆள் வரான்னு வைங்க, அவரே இந்த கூட்டணியில் இணைத்தால் இருக்கிறவங்கள பாதுகாக்க ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது. உதாரணமாக எடுத்துக்கங்களேன், இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய ஒரு பொசிஷன் இருக்குது திமுக அலையன்ஸில். பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு திமுக இதில் சேர்த்தா எங்கள் கட்சி வெளியே போயிடும். எங்கள் தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்டே அதுதான். இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் மதவாத பாஜகவும் இருக்கக்கூடாது, சாதியவாத பாட்டாளி மக்கள் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டு தான் அக்ரிமெண்ட் போட்டு தான் உள்ளே போயிருக்கிறோம். அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டை மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீகோ அப்படி போட்டிருப்பாங்களா? இவங்க வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லி தெரியவில்லை. அதான் சொல்லலாம், இது அந்த எஸ்டிபி தலைமை தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அண்ணா நம்முடைய நண்பர் முபாரக்காக இருக்கட்டும், நண்பர் ஆலிம் பிறந்தகை தெஹ்லான் பாக்கவியாக இருக்கட்டும், அவங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லலை. நாங்கள் ஏன் அதிமுகவுக்கு செல்கிறோம், திமுகவில் எங்களுக்கு இடம் இல்லை, நாங்கள் திமுக கேட்டோம், எங்களை புறக்கணிச்சிட்டாங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதை கேட்டு பெறதுக்கு நம்ம என்ன செய்யலாம். இப்போ எப்படி திமுக ஒரே முறையில் இருக்கிறீங்க, இப்போ கேட்கலாம்ல. இப்போ நெருக்கமாக கை கொடுத்து பேசுகிறாங்கல்ல, என்ன முதலமைச்சரே நீங்கள் கடந்த 2021 செஞ்ச மாதிரி, 2024 செஞ்ச மாதிரி 2026 சட்டமன்றத்தில் செஞ்சுறாங்கன்னு அவங்க ஓப்பனாக கேட்கலாம்ல. அது வாய்ப்பு இருக்குது தானே செய்யுது. இப்போ இந்த 4 கட்சிகளுமே கூட்டணி இடம் பெறுவாங்க நீங்கள் நம்புறீங்களா 2026? தெரியல. அரசியலில் நாம் பிற கட்சிகளுக்குரிய விஷயத்தை, நான் விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவன், நான் முஸ்லீம் லீக் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க, மாமக மனித மக்கள் கட்சி, மனித ஜனநாயக கட்சி, அதுபோல் எஸ்டிபி என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் யூகிக்கவும் முடியாது, அதில் நான் கருத்து சொல்லவும் முடியாது. ஆனால் எங்களுடைய கூட்டணியிலே வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் விசிக திமுக கூட்டணியில் இருக்கிறோம். எதிர்த்தரப்பு பார்த்தீங்கன்னா பாசிச பாஜக அந்த அளவுக்கு அதிமுகவை கபலீகம் செய்துகிட்டு இருக்கிறது. அப்போ சிறுபான்மை நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் அப்போ எல்லாரும் இங்கே தானே வரணும் அப்படின்னு நம்ம அழைப்பு இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக எல்லாம் இங்கே கூட்டணிக்கு வாங்க, எல்லாம் சேர்ந்து களமாடுவோம், நல்ல நெருக்கமாக களமாடுவோம், வீரியமாக களமாடுவோம் என்று நம்ம அழைப்பு விடுக்கிறோம். இப்போ நாங்கள் சிறுபான்மையினருக்கு என்ன இடர் வந்தாலும் நாங்கள் அரணாக இருப்போம்ங்கிற மாதிரி ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. இந்த 5 ஆண்டுகளில் சிறுபான்மையினருடைய எல்லா கோரிக்கைகளையுமே நிறைவேற்றிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது நீங்களே முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நானே முதலமைச்சர் இருந்தாலும் சரி, 100% நிறைவேற்ற முடியாது. இல்லை 100% இல்லை, 50%. ஓரளவுக்கு இந்த திராவிட, அதாவது திமுக மட்டுமல்ல அதிமுகவுக்கும் பங்கு இருக்குது.
இந்த தமிழ்நாட்டை ஆண்ட திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகள் தான் சிறுபான்மையினை பாதுகாக்கக்கூடிய அரணாக இருக்கிறது. அதில் கூடுதலான பொறுப்பும் கூடுதலான விஷயமும் பண்ணது யாருன்னா திமுக தான். அது நம்ம வந்து சப்பை கட்டி பூசி போதில் ஓப்பனாகவே சொல்லலாம். அதுக்கு நம்ம லிஸ்ட்டை தரவில தர முடியும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சச்சார் கமிட்டின்னு அறிக்கையை பாருங்கள். ஓவரால் இந்தியா முஸ்லீம்களுடைய கல்வியுடைய பெர்சன்டேஜ் என்னன்னு பாருங்கள். பொருளாதார நிலைமை என்ன, எக்கனாமிக்னு பாருங்கள். எஜுகேஷனலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி எப்படி இருக்கும்னு பாருங்கள். மற்ற மாநிலங்களில், தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்? நான் டேட்டா தரேன் உங்களுக்கு. சச்சார் கமிட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ராப் அவுட்ஸ், முஸ்லீம்களுடைய ட்ராப் அவுட்ஸ் வந்து மிக கடுமையாக இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா. தமிழ்நாடு கேரளா அதற்கு திராவிட கட்சிகள் காரணம். என்ன செஞ்சாங்கன்னா திமுக அரசு என்ன செய்யுதுன்னா, இல்லை, அதாவது சச்சார் கமிட்டி முஸ்லீம்களை பற்றி மட்டும் எடுத்துருக்குறாங்க. ஒட்டுமொத்தமாக நீங்கள் மற்ற சர்வே எடுக்கும்போது ஒட்டுமொத்தமாக தலித் மக்களாக இருந்தாலும், பழங்குடி இருந்தாலும், இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் இருந்தாலும், நீங்கள் தமிழ்நாடு கேரளா வந்து முன்னணியில் தான் இருக்காது. முஸ்லீம்களுக்கு மட்டும் என்ன பெருசாக பண்ணிட்டாங்க? நல்ல கேள்வி. மற்ற மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அச்சுறுத்தப்படுகிறாங்க. குஜராத் மாதிரி கலவரங்கள் நடக்கலையேங்க, அது அரணாக இருக்கிறாங்களா இல்லையா? இப்போ வந்து சிஏ என்ஆர்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின், அதை நாம வட இந்தியா தென்னிந்தியா தான் எடுக்க முடியும், தமிழ்நாட்டை மட்டும் எடுக்க முடியாதுல்ல. திராவிட இயக்கங்கள் நீங்க சொல்றது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க, கேரளாவில் இல்ல. கேரளாலே முஸ்லீம் சேஃபா தான் இருக்காங்க. கேள்வி வந்து திமுக நோக்கிய கேள்வி. அதான் சொல்லுவோம், திமுக தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அப்ப திமுக தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் வந்து வட இந்தியா மாதிரி அச்சுறுத்தப்படவில்லைன்னு சொல்றீங்களே, அது வட இந்தியாவில தானே அப்படி இருக்கு. இப்போ தென்னிந்தியாவில் அப்படி இல்லையா? ஆந்திராவில் அச்சுறுத்தப்படுறாங்கன்னு சொல்றீங்களா? நான் வந்து என்னன்னா ஆந்திராவில் அச்சுறுத்தப்படுறாங்க. இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா எங்க போயிருக்காரு நம்முடைய சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடைய முட்டு கொடுத்தலின் காரணமாக தான் மோடி அரசாங்கம் நிற்குது. அந்த அளவுக்கு மாறி நிற்கிறாங்களா இல்லையா? சந்திரபாபு நாயுடு வட இந்தியாவில் நடந்த கலவரங்களோடு ஒப்பிடும்போது தென்னிந்தியாவில் முழுக்கவே கலவரங்கள் இல்லை. இல்லை, நீங்க ஆந்திராவை குறிப்பிட்டு கேட்டீங்க. ஆந்திராவில் தான் பெரிய கலவரங்கள் சொல்ல முடியுங்களா? ஆந்திராவில் பிஜேபியால் நடத்தப்பட்ட, குஜராத் மாதிரி, உத்தரப்பிரதேசம் முசாஃபர் நகர் மாதிரி ஆந்திராவில் என்ன கலவரங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது? அதாவது மக்கா மஸ்ஜிதுடைய குண்டு வெடிப்பை அந்த ஒட்டிய நிறைய பிரச்சனைகள் ஆந்திரா நடந்துச்சு. சீமந்திரா மாநிலத்து சீமந்திராவுடைய பகுதிகளில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. அதை தான் அசதுதீன் ஓவைசி அங்கே ரைஸ் ஆனார். அசதுதீன் ஓவைசி ஏஎம்ஐ கட்சி வந்து சீமந்திராவில் வந்த காரணம் என்னன்னா இது போன்ற கலவரங்கள், இந்த பிரச்சனை தான். தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து ஆந்திராவோட பெட்டருங்கிறேன். நீங்கள் கேள்வி வந்து திமுக என்ன செஞ்சது? இல்லை, அப்படி ஆந்திராவிலும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. தென்னிந்தியா முழுவதுமே சிறுபான்மையான தாக்குதல்கள் எக்ஸப்ட் கர்நாடகாவில் சில இன்சிடென்ட்டை தவிர்த்துட்டு எங்கேயுமே நடக்கல. திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டில் சிறுபான்மையை பாதுகாத்து வச்சிருக்காங்கிற அந்த கூற்று இருக்குல்ல, அதைத்தான் நான் மறுக்கிறேன். இல்லை, என்னன்னா அது நீங்கள் மறுங்க, தரவுகள் வந்து அப்படிதான் இருக்கு. இப்போ திராவிடம் என்று சொன்னால் ஆந்திராவும் திராவிட நாடில் உள்ளதுதான். நாம தான் வந்து தமிழ்நாடு ஆந்திராவில் பிரிந்திருக்கோம், திராவிட பூமி அவங்க சொல்லவே இல்லையே. அவங்க சொல்லிட்டு போறாங்க. உண்மை ஃபேக்ட் எது? ஃபேக்ட் எதுனாலைக்கு அதான தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு எல்லாம் வந்து திராவிட பாரம்பரியத்தில் உள்ளதான்னு வைங்களேன். அந்த கான்செப்ட்ல இப்போ நீ கேட்ட கேள்வி, திமுக என்ன செய்தது? திமுக வந்து முஸ்லீம்கள் ஆமா இருந்தது. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது சந்திரபாபு நாயுடுவே வந்து பாசிசம் உள்வாங்குது. ஆனால் திமுகவை வந்து என்ன செய்ய சிரிக்க முடியவில்லை. இல்லை, திமுக பாசிசம்ங்கிற ஒரு கட்சியை வளர்த்து விட்டு இவங்க தானே. பழைய ஹிஸ்டரி நம்ம பேசுவோம். இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்கிறாரு, நேற்று இவங்க இருந்தாங்க, திமுக இருந்தார்கள். காமன் மினிமம் ப்ரோக்ராம் கலைஞர் போனாரு, அப்போ வெளியே வந்துட்டாரு. இதே ஜெயலலிதா அம்மா உள்ள போனாங்க, நான் இனி ஒரு காலத்துலையும் போக மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட வந்து திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கி 2 தலைவர் இருந்தாங்க. ஆனால் திமுக வந்து அந்த வழிமுறையை பின்பற்றுது. அதிமுக சரிக்கிட்டாங்க. அதில் இப்போ எடப்பாடி வந்து அங்கே போய் என்ன செய்றாரு? சரணாகதியாக கிடைக்கிறாரு. இப்போ திமுக வந்து ஆமாம் இருக்கிறது. ஆனால் திமுக தான் ஒப்பற்ற தலைவராக அப்படி கிடையாது. முஸ்லீமே சொல்லவே இல்லை. இஸ்லாமியர்கள் வந்து இருக்கிற கட்சிகளுக்கே வந்து என்ன செய்யல. எத்தனை பேர் முஸ்லீம் லீக்ல உறுப்பினராக இருக்காங்க? நீங்கள் சொன்ன எஸ்டிபிஐலையோ மாமகவிலையோ அல்லது வந்து மாஜகவிலையோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு முஸ்லீம்களும் மெம்பராக இருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. மெம்பர்ஷிப்பாக இல்லாத லட்சக்கணக்கான மக்கள் வெளியே தான் இருக்காங்க, பொதுமக்களாகத்தான் இருக்கிறார்கள். அரசியல் பார்வையை நான் சொல்கிறேன். திராவிட சித்தாந்தத்தால் குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்த காரணத்தினால்தான் இந்த மாதிரியான பாசிச தாக்குதல் பெருசாக நமக்கு இல்லை. மதக்கலவர்கள் பெரிய அளவுக்கு ஒன்று இல்லை. கோயம்புத்தூரை மட்டும் கழிச்சு பார்த்துட்டிங்கன்னா மற்ற வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. லிட்ரஸி ரேட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 3.5% தந்திருக்காங்க, ரொம்ப கம்மி. தந்தாரா இல்லையான்னு பார்க்குறோம். உருது மொழிக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நிறைய அகாடமியில் பண்ணாங்க. மைனாரிட்டி கமிஷன்ஸ் வந்து இங்கே அமைக்கப்பட்டது இங்கே தமிழ்நாட்டில் தான். எல்லா இந்த ஒட்டுமொத்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் முன்மாதிரியாக சில திட்டங்களையும் செயல் திட்டங்களை வந்து வகுத்தது தமிழ்நாடு. அதை நம்ம வந்து நன்றி கடன் மறக்கக்கூடாது. மைனாரிட்டி கமிஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. மைனாரிட்டி கமிஷன் யாருக்கானது?
இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நாங்களே மைனாரிட்டி இல்லைன்னு ஒரு சொல்லிட்டு இருக்கேன். மைனாரிட்டி கமிஷன் யாருக்கானது? இது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், புத்த மதத்தினர் இவர்களுக்கானது. அதனுடைய தலைவர் பதவி கூட முஸ்லீம்களுக்கு வழங்கப்படுறது இல்லைன்னு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த அதனால கல்வியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வழங்கப்படவே இல்லை அப்படின்னு. நான் என்ன சொல்ல வழங்கிடுவோம்னு வைக்கிறேன். இப்போ வழங்கிட்டா சால்வ் ஆயிருப்போம். அப்படி மேட்டர் இல்லை. மைனாரிட்டி கமிஷனுடைய தலைமை பதவியை வந்து முஸ்லீம்களுக்கு வழங்குறதை பொறுத்தோ வழங்காமல் இருக்கிற பொறுத்தோ மைனாரிட்டியுடைய பெருசாக ஒன்று வரப்போறது இல்லை. மைனாரிட்டி அமைச்சருக்கே பேச முடியாத சிச்சுவேஷன் உட்கார்ந்து இருக்குது. மைனாரிட்டி கமிஷன் தான் கேட்குறேன். மைனாரிட்டி கமிஷனுடைய வேலை என்னங்கிறது முதல் கேள்வி. இந்த மைனாரிட்டி கமிஷன் அமைச்சதா சொல்றீங்க. இவங்க மைனாரிட்டிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. ஒரு ஊரில் பெரம்பலூர்னு நினைக்கிறேன் வந்து ஒட்டுமொத்த ஜமாத்தும் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. முஸ்லீம்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது. இந்த மைனாரிட்டி கமிஷன் என்ன செஞ்சதுங்கிற ஒரு கேள்வி. இதன் தலைவராகவும் முஸ்லீம்கள் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து இருக்கு. நம்ம அப்படி 19 நம்ம மறக்க முடியாது. மைனாரிட்டி கமிஷன் செஞ்ச நீங்கள் கடந்த 25 ஆண்டு காலத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய லிட்ரஸி ரேட்டு என்னங்கன்னு பாருங்க. நீங்கள் ட்ராப் அவுட்ஸை பாருங்க. 78% ட்ராப் அவுட்டுங்க. 12th போக மாட்டான். 12th அப்புறம் வந்து என்ன செய்ய மாட்டான், மேலேயே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்துச்சு. அந்த மைனாரிட்டி கமிஷன் வந்த பிறகு ஸ்காலர்ஷிப்லேருந்து பசங்களுக்கு பள்ளி கல்லூரி மாணவர் ஸ்காலர்ஷிப்லேருந்து என்ரோல்மெண்ட் ரேட் அதிகமாக இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமாக 14% மேலே என்ரோல் ஆகிருங்க. மைனாரிட்டி கமிஷன் மூலமாக பண்ணது ஏன்னா டேட்டா உங்களுக்கு தரேன், கையில் டேட்டா இருக்குது. மைனாரிட்டி சமூகத்தினுடைய என்ரோல்மெண்ட் குறைவாக பிற சமூகத்துக்கு ஈக்குவலாக வந்திருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக SC/ST கோட்டா இருக்குது. இப்போ SC/ST கோட்டாவில் வந்து நிறைய அவங்களுக்கு சலுகைகள் இருக்குது. அது மாதிரி கோட்டா முஸ்லீம்களுக்கு இல்லை. முஸ்லீம்களுக்கு கலைஞர் வந்து இப்போ கொடுத்த 3.5% தான் இருக்குது. அந்த கோட்டாவையே ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் நிலைமை என்னன்னா, இன்னைக்கு வந்து ஓவரால் முஸ்லீம் பெர்சன்டேஜை விட இன்னைக்கு 4.5% முஸ்லீம் யூத் வந்து ஹையர் எஜுகேஷனில் வந்து போகிறாங்க. எங்கே? ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டை தவிர்த்து. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆவரேஜ் விட 7 to 8% அதிகம். தமிழ்நாடு நேஷனல் ஆவரேஜோட தமிழ்நாடு பல இடங்கள்ல அதிகம் தான். எல்லா துறைகளிலுமே எப்படி அதிகம் வந்துச்சுன்னு கேட்குறேன். அதுக்கு காரணம் வந்து எல்லாருக்கும் ஒட்டுமொத்த பரவலான வளர்ச்சி தானே. அதானே சொல்றேங்க. தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணது யாரு? பிஜேபி ஆட்சியா? காங்கிரஸ் பெரிய ஆட்சி பண்ணாங்களா? காமராஜோட காங்கிரஸ் பெரிய முடிஞ்சு போயிட்டது. திமுக அதிமுக தான் மாறி மாறி கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆண்டுக்கிறாங்க. 2 திராவிட கட்சிகளுமே இந்த புகழ் உண்டுன்னு சொல்லிக்கிறேன். அது அதிகமான மேட்ரு யாருக்கு உண்டுன்னா திமுகவுக்கு உண்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க எவ்வளவு லிஸ்ட் இருக்கு. நீங்க தான் பேச மாட்டீங்களா? டேட்டா கொடுக்கும்போது மறிச்சு ஒவ்வொரு கொஸ்டினா போறீங்களா? அதனால வந்து நம்ம திமுக சொம்பு தான் தூக்கல. திமுகவை நம்பி தமிழ்நாடு இஸ்லாம் சமூகம் இல்லை. அதே நேரத்தில் திமுகவை எதிராக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 விஷயம் இருக்குது. இன்னைக்கு மீலாது விழாவில் ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு திமுகவுடைய தலைவராக இருந்து கொண்டு அனைத்து இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் மேடையில் வச்சு நீங்க ஒத்துமையா இருங்கப்பா அப்படின்னு சொல்றதை நம்ம வரவேற்கணும். முதல்ல இதை யாருமே சீட்டு கொடுத்தா எல்லாரும் ஒற்றுமையா இருக்க போறாங்க. இவங்க சீட்டு கொடுக்காதனால தானே வேற வாங்கி கொடுங்க. அவ்வளவு அக்கறையா சொல்லக்கூடியவர்கள் நீங்க வாங்கி கொடுங்கிறாங்க. இப்ப நம்ம வரவேற்கிறோம்ல. நீங்க நாங்க வேற கட்சிக்காரங்க. இப்ப நீங்க பொதுவான ஆள். நீங்க பாருங்க, தளபதி அவர்களை முதலமைச்சர் சொல்லியிருக்கீங்க, நாங்க எல்லாத்தையும் ஒற்றுமை நாங்க கூட்டிட்டு வர்றோம். நீங்க STPA, மாமக, முஸ்லீம் லீக்கு, அது போல மாஜாக்கு எல்லாத்தையும் என்ன கட்சி இருக்கோம் எல்லாம் கூப்பிட்டு வரோம். ஒரு 40 சீட்டு தாங்க. நீங்க உங்களை மாதிரி பொது வாழ்க்கையில் முன்ன வரணுமா இல்லையா? இது நாங்களா சொல்லி தரணும். நாங்க சொன்னா வித்தியாசமா இருக்கும். நாங்க வேற கட்சிக்காரங்க. அப்ப நீங்க அந்த கேள்வி கேட்கக்கூடியவங்க வந்து அந்த திட்டத்தோட நீங்க போகணும். நெருக்கடி கொடுங்க. அந்த மக்கள் எல்லாம் சேர்த்து ஒருங்கிணைங்க. இஸ்லாமிய சமூகத்தை ஒருங்கிணைக்க வேலையை பாருங்க. அதெல்லாம் நீங்க செய்யணும். ஆனா உண்மை நிலை என்ன? திமுகங்கிற அரசு நிறைய உங்களுக்கு வருத்தம் இருக்கு. உங்க கேள்வி தெரியுது. நிறைய வருத்தப்பட்டு சொல்றீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கிறது. இந்த திமுக இல்லாமல் ஒரு பாஜக இருந்தால் என்ன இருக்கும்? இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவில் வந்து முஸ்லீம்கள் வந்து கம்மியான தொகையாக இருக்கிறாங்க. இல்லை, அங்கே மாறி மாறி யார் ஆட்சி பண்ணாங்க? காங்கிரஸ் மாதிரி சிவசேனா மாதிரி காங்கிரஸ் பண்ணாங்க. காங்கிரஸ் கூட இருக்கும்போது முஸ்லீம்கள் பெருமூச்சு விடுவாங்க. சிவசேனா வரும்போது என்ன செய்வாங்க? பிஜேபி ஆச்சு. இப்போ நீங்கள் பிஜேபி ஆகிட்டு நிலைமை என்ன ஆயிடுச்சு? மகாராஷ்டிரா முஸ்லீம் எவ்வளோ நெருக்கடி பார்த்தீங்களா இல்லையா? அவங்களுக்குள்ளே நெருக்கடி இருக்குது. அப்போ அந்த சமூகம் இப்படி ஒவ்வொரு ஊரையும் சொல்ல முடியும். முஸ்லீம்கள் அதிகமாக இருக்குல்ல, யூபியை பாருங்க. பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுது, கொள்கை வகுது இப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்குமே தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பாஜகவை இயக்கலாது. இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுங்கிறதுனால இல்லை, தமிழ்நாட்டுக்குமே அவங்களுக்குமே சம்மதம் இல்லைன்னு சொல்லி மக்கள் பெருசாக ஏற்கிறது இல்லை. பாஜகவை விமர்சிக்கிறதுல இங்கே எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எல்லா மக்களுக்குமே அதை பற்றி தெரியும். இப்போ நாம் கேள்வி கேட்பது, ஒவ்வொரு தேர்தலையும் வந்து முஸ்லீம் வாக்குகளை மொத்தமாக வந்து வாங்குறீங்க, அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுறீங்களா அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் திமுக செஞ்ச விஷயங்கள், சில விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. இது வந்து திமுக நீங்கள் சொல்கிறது மாதிரி திமுகவுக்கும் இருக்குது, அதிமுகவும் இருக்குது. 2 பேருமே மாறி மாறி வராங்க, செய்கிறாங்க, அவங்களாம் முடிஞ்ச விஷயங்கள் செய்கிறாங்க. பட் அதிகமான வாக்குகளை வாங்குறது திமுக தான். இது நீங்கள் மறுக்கிறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா? என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும்.
அப்படி நம்ம பொத்தாம் பொதுவாக வந்து தமிழ்நாடு பாஜகவோட எதிர்ப்பு சொல்கிறீங்களா, உண்மை. அந்த எதிர்ப்பு நிலையை உண்டாக்குனது திராவிட பாரம்பரியத்தில் வந்து அண்ணாவாக இருக்கட்டும், பெரியாரிய சிந்தனையாக இருக்கட்டும், இந்த திமுகவுடைய ஆட்சியாக இருக்கட்டும், இது மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்துச்சு. அது உண்மை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு சிஏஏ என்ஆர்சியில் மொத்த நாடும் கொந்தளிக்கும் போது பொத்தாம் பொதுவாக வந்து இவங்க என்ன செய்யலை, திமுக வந்து அரசு வந்து ஸ்டாலின் வந்து என்ன செய்யலை, சும்மா வந்து அரசியல் பண்ணல, அதில் ஆத்மார்த்த ரீதியாக அனைத்து போராட்டத்தையும் கலந்து கொண்டார். முதலமைச்சராக ஆன பிறகு சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக போர்க்குளத்தை வைக்கிறாங்க. நான் முஸ்லீம்களுக்கு அரணா நிற்கிறத இங்கே பார்க்குறோம். வக்குப் திருத்த சட்டமாக எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பொத்தாம் பொதுவாக நம்ம கடந்து சொல்லக்கூடிய வேலை இல்லை. அப்போ நன்றி கடனாக இருக்க வேண்டும். இந்த காணொலியை வந்து ஒரு திமுக காரங்க பார்ப்பாங்க, ஸ்டாலின் கூட பார்க்கறதா. அப்போ நீங்க சிஏஏ சட்டம் வந்து வந்தபோது சென்னையில் வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது, இப்போ சாயின்பாகில் பல நாட்கள் தொடர்ந்து போராட்டம் நடக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் அங்கே வரவே இல்லை. எதிர்கட்சியில் தான் இருந்தார், அவர் வரவே இல்லை. 19 எம்பிக்களும் இஸ்லாமிய நலனுக்காக வந்து அங்கே வந்து என்ன செய்யாங்க, திமுக எம்பிக்கள் நாடாளுமன்ற அவையில் வந்து போர்க்குள்ள இருப்பதா பார்க்குறோம். இதை நம்ம வந்து பொத்தாம் பொதுவாக கடந்து சொல்லக்கூடாது. இது வந்து நன்றி கடனாக இருக்காது. இது நாம் இருவருமே ஒரு சமூகத்தை சேர்ந்த, நீங்களும் இஸ்லாமிய நானும் இஸ்லாமியர். இந்த காணொலியை வந்து ஒரு பொதுவான ஊடக பார்வை இல்லாமல் 2 முஸ்லீமுடைய ஒரு ஆங்கரும் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒருவரும் பதில் சொல்கிறாரு, எந்த அளவுக்கு இருக்காங்கிற மாதிரி பிச்சை கொண்டு போயிடுவாங்க. அதனால் வந்து திமுக தப்பு செஞ்சால் சுட்டி காட்டுவோம், அது வந்து அதிலெல்லாம் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் மைனாரிட்டியுடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய மேம்பாட்டில் இப்போ கல்வி மேட்டில் சொல்கிறேன், பொத்தாம் பொதுவாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து எல்லாரும் தான் கல்வி லிட்ரஸி ரேட்டில் அதிகமாக இருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இல்லை. இஸ்லாமியர்கள் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து கம்மியாக இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்தவங்கிற காரணம்னா இங்கூட ஆட்சி முறை, இந்த திராவிட ஆட்சி முறை, அது திமுக கொண்டு அதிமுக கொண்டுங்கிறேன். அதுபோல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனலி எக்கனாமிக்கலி பார்த்தீங்கன்னா நிறைய செக்டார்களில் உறுதுணையாக இருக்கிறது. இந்த அரசு வந்து முஸ்லீம்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி பார்த்துக்கிறேங்க, இங்கே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் என்ன குரலை உயர்த்து சொல்லுவாங்களோ அதே குரலை வந்து கனிமொழி மேடம் அங்கே பேசுகிறாங்க. ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு என்ன பேசுவாங்களோ அதே வாய்ஸில் அதே கொஞ்சம் கூட துணி சுருங்காமல் அவருடைய முஸ்லீமுடைய ரைட்ஸுக்காக வந்து பேசக்கூடிய ஆட்களாக எம்பிக்கள் இருக்காங்க. ஆராசா போன்ற எம்பிக்கள் நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ இவர்கள்லாம் வந்து டிஎம்கே மூலமாக வந்து நமக்கு ப்ளஸ்ஸு. அப்போ இதை வந்து நம்ம சமூகம் நன்றிக்கிறனோன்னு நம்ம சுட்டி காட்டணும். நீங்கள் சொன்ன மாதிரி குறைகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்களே முதலமைச்சராக இருந்தாலும் நானே முதலமைச்சரில் உட்காந்தாலும் 100% நம்ம என்ன செய்யணும், இந்த சமூக பார்வையை பார்க்கக்கூடாது. ஏன்னா முஸ்லீம் சமூகம் மட்டும் இங்கே இல்லை, முஸ்லீமோட மிக பான்மையான சமூகமும் வாக்களிச்சிருக்கிறாங்க. யாருக்கு? திமுகவுக்கு. சமூக பார்வையை பார்த்தா எல்லா சமூக இதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்க ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்ம கேள்வி சிறுபான்மை நோக்கிய கேள்வியாக இருக்கிறது. முஸ்லீம் சமூகத்துக்கு என்ன செஞ்சுக்குன்னு கேட்குறீங்க, அதை தான் பதில் சொல்கிறோம். எஜுகேஷனலி எக்கனாமிக்கலி நீங்கள் பொலிட்டிக்கலி எல்லாம் வந்து ப்ளஸ் தான் இருக்கிறத தவிர திமுகவுக்கு நம்ம ப்ளஸ்ஸாக தான் இருக்கிறது, நமக்கு எதிராக இல்லை. அப்போ எதிராக இல்லாத ஒரு இதை நமக்கு தோழமையாக இருக்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து நம்ம அடித்தோம்னா அப்போ நம்ம எங்கே தான் நிற்க போகிறோம்? ஒரு தோழமையாக இருக்கக்கூடிய சக்தியை நம்ம அடிக்கலை, நம்ம தோழமையாக இருக்கோம், நம்ம தான் அவங்க தான் நம்மளை அடிக்கிறாங்க. அப்படிங்கிறத எப்படி அடிக்கிறாங்க நீங்கள் ஒரு தரவு சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒன்றா நான் உங்களுக்கு கேட்குறேன். தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுடைய கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் உயர்ந்திருப்பதாக நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மற்ற மாநிலங்களோட இங்கே உயர்ந்திருப்பதாக சொல்கிறீங்க, கேரளாவோட சேர்த்து சொல்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாடு கேரளாவில் உள்ள இஸ்லாமியர்களுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறத வேறு. நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவோட கம்பேரே பண்ண முடியாது. இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் வந்து அவங்க வந்து அந்த மார்க்கத்தை கொள்ளக்கூடிய அந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா, அப்போதே அவங்க வந்து சமூகத்துக்கு கொஞ்சம் மேம்பட்ட நிலையில் இருப்பதால் அதிகமாக ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அது வந்து அப்படி தொடர்ந்து தப்பா சொல்றீங்க. அதனால அது தொடர்ந்து கொண்டு இருக்கு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வர்ணாசிரம கொள்கையால, சனாதன கொள்கையால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, தாழ்த்தப்பட்ட சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அதிகமாக இங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வரைக்கும். அந்த டேட்டா நீங்க போனால் எனக்கு ஃபுல் டேட்டா கையில் இருக்கிறது. அந்த பார்வை வேணாம். இஸ்லாம் வந்து எல்லாம் முஸ்லீம் தான். நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடும் கேரளாவும் ரைஸா இருக்குன்னா எதுக்கு ஏன் ரைஸா இருக்கிறது? கேரளாவில் திராவிட இயக்கம் இல்லையே, திமுக இல்லையே. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எங்க உள்ளது? அந்த பூமி திராவிட பூமி தானங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் தமிழ்நாட்டை நோக்கி கேட்டோம், தமிழ்நாட்டை பேசிட்டு இருக்கிறேன். கர்நாடகா பேசலாம், ஆந்திராவையும் பேசலாம், ஆனா தமிழ்நாடு அளவுக்கு இல்லை. நான் திராவிட சித்தாந்தத்தை சொல்ல நான் தான் சொல்றேன். சந்திரபாபு நாயுடு பாருங்க கரைஞ்சு போயிட்டாருங்கிறேன். கர்நாடகாவில் வந்து எடியூரப்பா, இந்தியாவில் பணக்கார மாநிலம், வளர்ந்த மாநிலம், முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. அங்கே திராவிட இயக்கங்கள் இல்லை.
அங்க எப்படி எடுத்துக்கொள்வது? அங்க வந்து குஜராத் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு வளர்ந்த மாநிலமா இருக்கு. அதான் அப்போ அங்க எந்த திராவிட இயக்கம் போச்சு? இந்த மாதிரி கேள்விகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, நான் இஸ்லாமியர்கள் யாரும் திமுகவை அட்டாக் பண்ணல, திமுகவை தாக்கல் எதுவும் பண்ணல, வாக்குகள் தான் போடுறோம். அதே போல வந்து திமுக வந்து நான் வந்து வன்னிய சமூகத்தின் பாதுகாவலன், நான் தலித் சமூகத்தின் பாதுகாவலன், நான் தேவர் சமூக பாதுகாவலன் திமுக சொல்லவே இல்லை. இஸ்லாமிய சமூக பாதுகாவலன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க, வாக்குகளையும் வாங்குறீங்க, ஆனா பாதுகாவலாம் இல்லையே அப்படிங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்றைக்கு வந்து சிறைச்சாலைகள் இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் வழக்கை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம், இன்னைக்கு பல வழக்குகளில் பல பேர் இன்னைக்கு உள்ள போயிட்டாங்க. எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே திமுக. ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய அமைப்பை தடை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ராகுல் காந்திகிட்ட போய் நீங்க நான் காங்கிரஸை சேர்க்க வேணாம் என்ன கேட்குறேன், ராகுல் காந்திகிட்ட போய் கேட்குறாங்க. அவர் சொல்றாரு பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் நான் எதிர்ப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ அது பயங்கரவாத இயக்கமாகுது. இதே போல நீங்க ஆர்எஸ்எஸ் வந்து நீங்க அப்போ அரசு தடை செஞ்சுட்டு நீங்க அதை சொல்லலாம். ஆர்எஸ்எஸ் அமைப்பை தடை செய்ததற்கு பிறகு நீங்க இந்த அமைப்பையும் தடை செய்யலாம். அப்போ நீங்க சொல்லலாம் பயங்கரவாதம் எந்த வடிவில் தான் எதிர்ப்பேன்னு சொல்லலாம். ஒரு அமைப்பு தடை செஞ்சுட்டாங்க, ராகுல் காந்திகிட்ட கேட்குறாங்க, அவர் சொல்றாரு பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் எதிர்ப்புங்கிறாரு. அதை ஆதரிக்கிறார் அவர். அந்த அமைப்பு தடை செய்யப்பட ராகுல் காந்தி நேரடியாக ஆதரிக்கிறார். இஸ்லாமியர்களை பெரும்பகுதியாக கொண்ட அமைப்பு, நாடு தழுவிய ஒரு பெரிய அமைப்பு, இந்தியாவில் பெரிய அமைப்பு அதுதான், அதை தடை பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள நீங்க சொல்லக்கூடிய ஆர் ராசாவோ கனிமொழியோ அதை பற்றி எதுவுமே பேசல. அவங்க வந்து நாடாளுமன்றத்திலையும் பேசல, பொது வெளியிலையும் பேசல. அதை அந்த அமைப்பை சேர்ந்தவங்களை கண்டுக்கல, அது வேறு விஷயம். அந்த கட்சியை சேர்ந்தவர் அதை பற்றி அதை அவங்களே இஷ்யூ பண்ணல, நான் தான் இப்போ முறை அதை இஷ்யூவே பண்ணுறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கோயம்புத்தூர் சிறைவாசி விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா இது இவங்க சம்மந்தப்பட்டது, இவங்க ஆட்சியில் தான் அந்த சம்பவங்கள் நடந்தது, கைது நடந்தது. இப்போ வரைக்கும் விட மாட்டேங்கிறாங்க. நான் அப்பாவியில் விடுதலை செய்வேன்னு சொன்னார், விட மாட்டேங்கிறாங்களே, அதுக்கு அந்த மேட்ருக்கு வருவோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு 7 கேள்வி வச்சுருக்கீங்க. ஒன்று, மகாராஷ்டிராவில் திராவிட இயக்கம் வந்து இல்லை, ஆனால் மகாராஷ்டிரா வந்து நம்பர் 1 எக்கனாமிக்குன்னு சொல்கிறீங்க. நான் இதுக்கு பதில் சொல்கிறதா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து தடை பண்ணும்போது ராகுல் காந்தி என்ன செய்யலை, எதுவுமே வாயை திறக்கவில்லை என்று சொல்கிறீங்க. நான் இதுக்கு பதில் சொல்கிறதா, பதில் சொல்லும் போது அது துணைக்கிளி வரும்போது இதை பார்க்கும்போது என்ன ஆகும்டா, என்னையா இது ஆங்கர் வந்து பதில் சொல்லவே வர மாட்டேங்கார வரும். ஆக்சுவலா வந்து மும்பைங்கிற எக்கனாமிக்கல் பேக் போன் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியை வந்து நம்ம தமிழ்நாடோட கம்பேர் பண்ண முடியாது. அது காலங்காலமாக எக்கனாமிக்கல் பேக் போனாக இருந்திருக்கு. இந்தியாங்கிற நாடு உருவாக முன்னாடியே பிரிட்டிஷ் காலம் பிரிவத்திலேயே பார்த்தீங்கன்னா குவீன் விக்டோரியா அந்த அளவுக்கு வேலை பார்த்து போயிட்டாங்க, புரியுதா? அதை வந்து அதனால தான் வந்து அதோடைய வளர்ச்சி வந்து இருக்கு. திராவிட இது மேட்ரு வந்து நான் சொன்னது திராவிடம்னா திமுகவும் அதிமுக சேர்த்தான் சொல்றேன், கலைஞரையும் ஜெயலலிதாவே சேர்த்தான் சொல்றேன், அண்ணாடைய பாரம்பரியத்தில் வந்து சேர்த்தான் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் நம்பர் 2 இருக்கிறது மிகப்பெரிய பெருமை. இவ்வளோ வஞ்சிக்கப்பட்டு இருந்தும் நமக்கு பெரிய சொல்ற அதே மும்பை மாதிரி அதே சென்னை துறைமுகம் அதே ஆங்கிலேயர்களுடைய செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மூலமா தான் சென்னை முன்னேறிக்கிறது என்னுடைய கருத்து. ஆமா, சென்னை அது உண்மைதான். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதே இடத்துல பாத்தீங்கன்னா ஹைதராபாத் ஒன்றும் குறையா ஒன்றும் இல்லை. நவாபுகளுக்கு கையில கொடுத்து அவ்வளோ பொற்காசை வந்து அவங்க இதோட அதிகமாக பெற்றாங்க. அது கூட பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இப்படி சொல்லலாம், நம்ம முகல் ஆட்சி காலத்தில் வந்து குத்துமினால ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் சொல்லலாம், எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆனால் வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்த திட்டம் எங்கன்னு சொன்னா, இங்கே தமிழ்நாட்டுடைய ஆண்ட பெரியாரிசம், இங்கே இருக்கக்கூடிய அண்ணாவுடைய சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம், இது வந்து மிகப்பெரிய நமக்கு ப்ளஸ். அதை நம்ம வந்து மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அதனால தான் இன்னைக்கு கல்வியில வேலை வாய்ப்புல நம்ம உயர்ந்து நிற்கிறோம். இதில் அதுக்கு காரணமா இருந்தது திமுக மதிமுக சேர்த்தான். அதுல குறிப்பாக முஸ்லீம் சமூகத்து பக்கம் பேக்பான் நிற்கிறது வந்து திமுக என்னுடைய கருத்து. ஒன்று. ரெண்டாவது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்க தடை செய்கிறாங்க. தடை செய்யாமல் என்ன ஊக்குவிப்பாங்களோ? ஆனால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு அமைப்பு இஸ்லாமியர்கள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 மாநிலத்தில் இந்த அமைப்பு இருக்கிறது. லட்சோப லட்ச இஸ்லாமிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அவங்க என்னைக்கு தடை செய்கிறாங்க? அஸ்ஸாமில் போய் ஸ்கூல் செல்லோ அப்படிங்கிற புரோகிராம் நடத்துகிறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு போய் பள்ளி கல்லூரி பிள்ளைக்கு போங்க, படிக்க வைங்க, பேசிக்காக நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து போங்கன்னு சும்மா சொல்லிட்டு வரல. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு முஹல்லாவை போய் படிக்கிறதுக்கு புத்தகம், நோட்டு புத்தகம், சீருடை எப்படி இங்கே கொடுக்குறவங்க தமிழ்நாட்டில் அது மாதிரி நீங்கள் அவங்க நினச்சிடாங்க, அது ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. இதுக்காக பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இதை பார்க்குறோம், ஆகா வந்து பீகாரில், அஸ்ஸாமில், உத்தரப்பிரதேசில் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாக்காரங்க என்ன செய்கிறாங்க? முஸ்லீம் சமூகத்தையும் தலித் சமூகத்தையும் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. முஸ்லீம் மட்டும் கொடுக்கல, அவங்க எல்லா சமூகத்தையும் என்ன செய்கிறாங்க? அவங்க வந்து அள்ளி கொடுக்குறாங்க. அது போல இதை கண்குத்தி பாம்பா பார்க்குறோம், பல வருஷம் பார்க்குறாங்க. ரெண்டா வீடு கட்டி கொடுக்குறாங்க.
ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய ஜக்காத் ஃபண்ட் இருக்கு பாருங்க, இஸ்லாமியர்கள் வந்து 1 லட்ச ரூபா வைத்திருக்காங்கன்னு சொன்னால் பணக்காரங்க 2.5% ஜக்காத் கொடுக்கணும். அதாவது 2,000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். இப்படி ஜக்காத் ஃபண்டை வந்து அந்த ஏரியாவில் வந்து முறைப்படுத்தி இதுலேருந்து என்ன செய்கிறாங்க, வீடு கட்டி கொடுக்குறது, ஏழை வந்து பெண்களுக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்குறது, இந்த வேலையில் செய்கிறாங்க. அப்போ பைத்துல் மால்னு சொல்லக்கூடிய நிதிகளை வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி கட்டமைப்பை பண்ணுறத ஆர்எஸ்எஸ் விரும்பவில்லை. ஏன்னா இவங்களை வந்து பொருளாதாரத்திலும் கல்வியிலையும் வந்து மேம்பக்க வேண்டானா நாம இங்கே அரசியல் பண்ண முடியாது என்பதற்காகவே முதல்ல வந்து வந்த கையோட 2014 மோடி வந்த கையோட ஃபர்ஸ்ட் செஞ்சது என்னது, ஜாக்கிர் நாய்க்கு என்ன செஞ்சாரு, நாட்டை விட்டு விரட்டுற வேலையை பார்த்தாரு. சொத்துக்களை வந்து செஞ்சாங்க, அங்கே கையை வைத்தார்கள். மத பிரச்சாரம் பண்றாரு, ஒரு தீவிரவாத பிரச்சாரம் சொல்லிட்டு ஜாக்கிர் நாய்க்கு அடித்து விரட்டாத குறையாக அவங்க வந்து மலேசியாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். அடுத்ததாக செஞ்சது வந்து இந்த பாப்புலர் ஃபண்டு தான். பாப்புலர் ஃபண்டு அங்கங்கே ஆய்வு செய்கிறாங்க, தீவிரவாத குழுக்குங்கிறாங்க, ஒன்றும் எடுக்கல. பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை இந்தியா ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து சல்லடை போட்டு அரைக்கிறாங்க, எண்ணெய் எல்லாம் செய்கிறானுங்க. ஆனால் வெளியே வந்து பார்த்தா ஒரு பொருளையும் வந்து எடுத்த மாதிரி தெரியல, ஒரு குண்டு கூட எடுத்த மாதிரி தெரியல, ஒரு துப்பாக்கி எடுத்த மாதிரி தெரியல. எல்லா புத்தகங்களும் எல்லாம் இது மாதிரியான இந்த ஸ்கூல் சின்ன ப்ரோக்ராம் மாதிரியான வேலையை தான் எடுக்கிறாங்க. என்னடா இந்த விஷயத்தில் அவங்கள வந்து கைது செய்ய முடியல, யாரையும் முடக்க முடியலையேன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களின் மூலமாக முடக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் கேட்ட கேள்வி வருது. அப்போ இவ்வளோ பெரிய இயக்கமாக இருக்கிறது, இவ்வளோ பெரிய பாப்புலர் ஃபண்ட் இயக்கமாக இருக்கிறது, அந்த இயக்கமே கண்டுகிறவில்லை. அட போப்பா நீ முடக்கிற எங்களுக்கு என்ன பார்த்துட்டு நாங்கள் வேற பேரில் இயக்கணும் அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அவங்க சேவை அமைப்பாக இருக்கிறார்கள். ஆனால் இவனுடைய பார்வை என்ன, ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு முஸ்லீம்களுக்கு இயக்கம் இருக்கும்னு அவன் யோசிக்கிறான். இல்லை ராகுல் காந்தி இதை ஆதரிக்கிறது ஏன்னு தான் நான் கேட்குறேன். ராகுல் காந்தி வந்து ஆதரிச்சு அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், ராகுல் காந்தி ஏன் இதை ஆதரிச்சாரா, ராகுல் காந்தி வந்து பாப்புலர் ஃபண்டை முடக்க சொன்னாரா நமக்கு தெரியல. ஆனா அவர்கிட்ட கேட்கும் போது தீவிரவாதிகளுடைய எங்கேருந்து வந்தாலும், தீவிரவாதம் எங்கேருந்து வந்தாலும் நான் அதுக்கு எதிராக தான் இருப்பேன் அப்படிங்கிற. நீங்க தான் சொன்னீங்க ஸ்கூல் செலவு ப்ரோக்ராம் நடத்துறாங்க, அதனால ஸ்கூல் செலவு ப்ரோக்ராம் நடத்துறதுனால தான் தடை செய்யறாங்கிற மாதிரி சொல்றீங்க. ராகுல் காந்திக்கு ஏன் தெரியல, தெரியாம எப்படி ஒரு கருத்தை சொல்றாருங்கிற. அப்ப இப்படி எதிர்கட்சிகள் இப்படி இவங்களுக்கு காலங்காலமாக 75 வருஷம் ஓட்டு போட்டுட்டு இருக்கும்போது இவங்க இப்படி சொன்னாங்கன்னா இவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு கேட்கிறேன். அதே தான் நான் கேட்கிறேன். இப்போ ராகுல் காந்தி இப்படி கேட்கிறாரு, தமிழ்நாட்டில் இந்த குரல் வந்துச்சா? நீங்க சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல அதே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்த தலைவர்களை மேடையில் வைத்துக் கொண்டு, குறிப்பா எஸ்டிபி கட்சி பாப்புலர் ஃப்ரண்ட் அவங்க ரொம்ப நெருக்கமான கட்சி, அவங்க இல்லைன்னு சொன்னா கூட அதான் உண்மை கூட. எஸ்டிபி கட்சியுடைய தலைவரை வந்து மேடையில் வைத்துக் கொண்டு ஒத்துமையா இருங்கன்னு சொல்லி சிரிச்சு கைகூட்டி பேசுறாரு. முபாரக், நெல்லை முபாரக் அவர் எஸ்டிபி தலைவர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, பள்ளி பாடப்புத்தகம் எப்படிப்பட்ட ஒரு தோழமை உணர்வோடு இங்க திமுக இருக்கு என்பதற்கு வந்து இதே சாட்சி. நீங்க சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியே வந்து இங்க இப்படி பேசுறாரு யாரு, ராகுல் காந்தி. பாப்புலர் ஃப்ரண்ட் வந்து பண்ணும்போது எந்த மாதிரி விஷயமே இல்லை, அவ்வளவு கொடுக்குறாங்க. நீங்க பாப்புலர் ஃப்ரண்ட் எஸ்டிபியாவது அரசியல் உள்ள வந்தவங்க. ஒரு விஷயம் இருக்கிறது, இங்கே இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவங்களுடைய அமைப்பு உங்களுக்கு தெரியும். அவங்க இந்த ஓட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க ஒரு இஸ்லாமிய முஸ்லீம்கள்ட்ட தான் ஒரு 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 மறுமலர்ச்சிக்கான ஒரு மார்க்க ரீதியான விஷயங்களை பேசுவார்கள். இது போன்ற பிளட் குரூப், அதாவது பிளட் கேம்ப் நடத்துவாங்க, ரத்த தானம் செய்வார்கள். இது போன்ற மூட நம்பிக்கை எதிராக பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க ஓட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க, அரசியல் சார்பற்ற அமைப்பு. அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் கர்நாடகாவில் வந்து வந்து அந்த ஃபர்தாக்கு எதிரான தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, பள்ளி கல்லூரி மாணவிகள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம் மாணவிகள் ஃபர்தா அடையக்கூடாது தடை போட்டாங்க. அதை எடுத்து கோயம்புத்தூர்லையோ மதுரையிலையோ அதை மேலாண்மைக்கு உறுப்பினரா கோவை ரஹமத்துல்லா அவர் வந்து என்ன செய்யறாரு, ஜட்ஜை வந்து எழுத்து பேசி விட்டாருன்னு சொல்லி அங்கிருந்து என்ஐஏ வந்து பெங்களூர்ல இருந்து என்ஐஏ வந்து இவரை கைது செய்து பெங்களூர் சிறையில் வைத்தாங்களா இல்லையா? காவல்துறை தான், என்ஐஏ கிடையாது. தெரியல எனக்கு, என்ஐஏ காவல்துறையோ ஏதோ ஒரு கேஸ் நடந்து இப்போ என்ஐஏ தான் சொன்னாங்க. எனக்கு தேசிய புலனாய்வு முகமை தான் வந்து கேஸ் போட்டதா சொன்னாங்க. அவர் கடைசியில் பெயிலில் வெளியே வந்திருக்கான்னு வைங்களேன். பெயிலில் வெளியே வரும்போது இன்றைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் தான் அவர் பேசுகிறார். தமிழ்நாட்டில் பேசுகிறார், அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இதில் அந்த அமைப்பு போய் கேட்டு பாருங்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போய் கேட்டு பாருங்கள். இங்கே இந்த பெயில் விஷயத்துக்கு அவருடைய வழக்கு மேட்டருக்கு இந்த சமூகமும் இந்த திராவிட கட்டமைப்பும் இந்த திமுகவும் உதவியா இருந்தாங்களா, ஓவத்தனம் பண்ணாங்களா, ஈஸியாக இதெல்லாம் வந்து மீடியாவில் சொல்ல முடியாது. இது ஒரு உத்தரப்பிரதேசத்துலையோ அவர் ஒரு மத்திய பிரதேசக்காரராக இருந்திருந்தா இன்றைக்கு காலங்காலத்தில் வெளியே வந்திருக்க மாட்டார். அப்போ இங்கே தான் வந்து அந்த புரட்சியாக இருக்கட்டும், அவருக்காக இப்போ ஓப்பனாக பேசுகிறோம், எப்படியா நீ வந்து பண்ணுவாங்க. அந்த ஆள் வந்து
ரஹமத்துல்லா நான் நேரடியாக சந்தித்தேன் வழக்கு விஷயத்தில் கூட. அவர் வந்து ஏன்பா நீங்கள் எப்படி பண்ணீங்க கேட்கும்போது அவர் அவ்வளோ மென்மையானவராக இருக்கார், அவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டேங்க. அவர் வந்து இந்த அஃபிடவிட்டில் வந்து சொல்லியிருக்காராம், இப்போ தான் நம்ம இஸ்லாமிய சமூகத்திலேருந்து படித்து வர்றாங்க, இந்த நாட்டை வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட வேண்டும் சொல்லி இங்கிலீஷ் படிக்காமல் ஆகிட்டோம் முஸ்லீம் சமூகம். இப்போ தான் நம்ம சமூகம் வந்து படித்து வருது, அதை கூட வந்து ஃபர்தா கலட்டுன்னு சொன்னால் யாரும் படிக்க போக மாட்டாங்க. அந்த ஒரு ஆத்திரத்தில் பேசினேன், நமக்கும் தீவிரவாதத்துக்கு என்ன இருக்குன்னு அப்படி தான் இப்படி தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி இந்த அஃபிடவிட்டை காமிக்கிறார். அப்போது அந்த ரஹமத்துல்லாவுடைய மேட்டருக்காக வேண்டி ஒட்டு மொத்தமாக இங்கே பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் குரல் கொடுத்த இயக்கமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இஸ்லாமிய சமூகம், இங்கே உள்ள திராவிட சித்தாந்தம், இங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்க மேடைக்கு மாதிரி பேசுனாங்களா இல்லையா? எவ்வளோ காலையில் பேசியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த பேச்சு உரிமை நமக்கு இருக்கிறது. நீங்கள் சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, கோவை ரஹமத்துல்லா அவர்கள் வந்து வழக்கு பதிவு செய்கிறது கர்நாடகத்தில். கர்நாடகா கவர்மெண்ட்டில் அங்கே அப்போது எனக்கு தெரிஞ்ச அப்போ பிஜேபி இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவங்கள வந்து கைது செய்து அவரை அழைத்தி கொண்டு போகிறாங்க. இதில் வந்து நீதிமன்றம், காவல்துறை, ரஹமத்துல்லாங்கிற 3 பேர் தான் இதில் பார்ட்டி. இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எப்படி உள்ளே வராங்க, எப்படி கோவை ரஹமத்துல்லாவுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அங்கே காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸையும் கைது செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதனால் அங்கே பிஜேபி இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன்.